இன்னைக்கு நிஃப்டி பார்க்கும்போது 388 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 24,231 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 696 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 56,301 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓவராலாக மேஜராக எல்லா இண்டெக்ஸும் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தது பையிங் சைடில். ஏன்னா இப்போ லாஸ்ட் மந்த் நீங்கள் பார்த்துருக்கலாம் மேஜராக வந்து ஒரு பெரிய ஒரு ஃபால். ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ் ஈரானோட அந்த வார் டென்ஷன் பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்து. அதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு சப்போர்ட் லெவலில் நிஃப்டி இருக்குது. மேஜராக பேங்க் நிஃப்டி ஆகட்டும் சென்சஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. அப்போ அந்த சப்போர்ட்லேருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா ஒரு பையிங் மொமெண்டம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸில் நம்மளுக்கு வந்து அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக். அப்போ நியூஸஸ் வந்து நம்மளுக்கு பேக்கப் பண்ணும்போது மொமெண்டம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா இப்போது லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொன்ன விஷயம் நிஃப்டியில் வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த பேட்டர்ன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நிஃப்டியில் வந்து ஒரு 1500 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் நம்ம பையிங் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி க்ரூட் ஆயில் இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அந்த ஒரு புல் ரேலி கொடுத்ததுக்கான ரீசன் வந்து நம்ம என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் அந்த ஈரானோட அந்த வார் டென்ஷன் பேஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர் சொன்ன விஷயம் 2 வீக்ஸ் வந்து அதை ஹோல்ட் பண்ணுறோம் அந்த வாரை. ஏன்னா சீஸ் ஃபயர் கொண்டதால அதனால் 2 வீக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ். அந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால தான் மார்க்கெட் இப்போ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து கொடுத்துருக்கு. பட் இப்போது கரண்ட்டாக இன்றைக்கி வந்து மார்க்கெட் மேலே போனதுக்கான ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத்தில் வந்து நடக்குது. இப்போது செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு நியூஸ். இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால மார்க்கெட் வந்து இது ரியாக்ட் பண்ணதுனால ஒரு பையிங் மொமெண்டம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தது. ஏன்னா இப்போது அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்கும் பார்க்கும்போது அந்த டாக் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஏன்னா இப்போது ஈரான் சொன்ன விஷயம் நீங்கள் சொன்னது வந்து யூஎஸ் அவங்க டிமாண்ட் பண்ணது வந்து அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது ஃபெயில் ஆனதுனால இப்போது செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து போகுது. அப்போ இது எப்படி முடியுதோ இதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு April 21 நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு கிளியராக தெரியும் இது வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக முடியுதா இல்லைனா வந்து நெகட்டிவாக வந்து நம்மளுக்கு வந்து முடியுதான்னு சொல்லி. செகண்ட் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ். ஏன்னா இப்போ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டாலர்ஸில் பார்க்கும்போது நியர்லி ஒரு $120 வந்து ஒரு ட்ரேட் ஆனது. இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $92 கிட்ட வந்து ஃபால் இருக்குது. இப்போது இது ஃபால் ஆனதுக்கு ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் இப்போது அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த ரூட்டை வந்து பிளாக் பண்ணதுனால தான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது அந்த சைடில் வந்து ட்ராவல் பண்ண முடியாமல் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து யூஎஸோட அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால ப்ரைஸஸும் நம்மளுக்கு வந்து ஷூட் அப் ஆச்சு. இப்போ க்ரூட் ஆயிலில் நீங்கள் பார்த்துக்கலாம் அரௌண்ட் ஒரு $120 கிட்ட வந்து ஒரு டாப் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த நியூஸஸ் எல்லாம் பேக்கப் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஃபால் ஆகுது. இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜராக வந்து க்ரூட் ஆயிலில் ஒரு பெரிய ஃபால் கொடுத்துருக்கு. இது நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணும்போது இன்னும் நம்ம கிளியராக வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் ஃபார்மேஷனில் இருக்குது. இது இன்னும் நம்மளுக்கு வந்து கீழே வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போது செகண்ட் ரீசன் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து ட்ராப் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் இது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட மார்க்கெட்டை வந்து பூஸ்ட் பண்ணுறதான ஒரு ரீசனாக வந்து இருக்குது. தேர்டு வந்து பார்க்கும்போது கரன்சி. இப்போது கரன்சி வந்து நம்ம இதையும் நம்ம டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து முன்னாடியே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் தான். இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த US $100 அந்த இதோட சார்ட்டில் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் ஒரு 2 வீடியோஸ் முன்னாடி வந்து நான் வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காமிச்சிருந்தேன். அரௌண்ட் ஒரு $96 வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குதுன்னு சொல்லி அப்போ அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே போகுன்னு சொல்லி முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து அந்த லெவல் பிரேக் அவுட் பண்ண முடியாமல் இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ப்ரைஸஸ் வந்து ஸ்ட்ரென்த்னிங் இருக்குது. ஏன்னா முன்னாடி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு $96 இருந்தது. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா $93 வந்து நம்ம கரன்சி வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ இது மூணுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக கன்சிடர் பண்ணிட்டு மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து நம்மளுக்கு பையிங் சைடில் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, இப்போது நம்ம டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதுக்கப்புறம் வந்து க்ரூட் ஆயில் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பார்த்துலாம். இப்போது நிஃப்டி இது ரொம்ப நாளில் சொன்ன ஒரு விஷயம்
நிஃப்டி வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடம் மேஜராக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது. இதில் வந்து பாட்டமில் பார்க்கும்போது இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் கொடுத்துட்டு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ரேலி வந்து பையிங் சைடில் இப்போது நிஃப்டியில் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு என்னோட லாஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க மார்க்கெட்டில் மேனிபுலேஷன் இருக்கா, அதுக்கப்புறம் நியூஸஸ் வரும்போது மார்க்கெட்டில் வந்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளானா இல்லை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது இங்கே பார்க்கும்போது மார்க்கெட் இங்கே வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் க்ளோஸாக இருந்தது. பட் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் ஒரு கேப் டவுன் அரௌண்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து நிஃப்டி கேப் டவுன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு எண்ட் ஆஃப் த செஷனில் பார்க்கும்போது நல்ல ரிகவரி வந்து கொடுத்துருந்தது. அப்போது இந்த இடத்துல ஸ்டாப் ஹண்டிங்காக மார்க்கெட் இந்த கேப் டவுன் வந்து கொடுத்துருக்கா அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது ஸ்டாப் ஹண்டிங் மார்க்கெட்டில் இருக்கான்னா கண்டிப்பாக ஸ்டாப் ஹண்டிங் மார்க்கெட்டில் இருக்குது. அதே டைமில் வந்து மேனிபுலேஷன் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து எங்கே என்ட்ரி எடுக்கணும், இங்கே என்ன ஃபார்மேஷன் இருக்குது, ட்ரெண்ட் இதெல்லாம் வந்து கம்பைன் பண்ணும்போது ஒரு அவுட்புட் கிடைக்கும். மார்க்கெட் வந்து இங்கேருந்து பை தான் ஆகும், இல்லைனா இங்கேருந்து செல் தான் ஆகும்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணாலே வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம். சும்மா நான் எக்ஸாம்பிளான நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நிஃப்டி வந்து நம்ம முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி பார்க்கும்போது இப்போது இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகும் போதே வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் ஒரு பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகும். இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனில் இப்போ அதையும் நம்மளால் முன்னாடியே வந்து ஃபைன் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நம்மளால் முன்னாடியே வந்து ஃபைன் பண்ண முடியும் ஒரு பேட்டர்ன் வந்து எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுன்னு சொல்லி. இப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் லாஸ்ட் இதை நிஃப்டி பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போடும்போது நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து அப்சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 1500 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மொமெண்டம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஜஸ்ட் நான் அந்த வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிஃப்டி இப்போது நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நிஃப்டி பார்த்துலாம். ஏன்னா இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 டேஸ் ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வந்து நமக்கு வந்து பிரிண்டாக இருக்குது. இங்கேருந்து ஒரு புல் பேக். இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும், இதுதான் வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இருக்க ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நிஃப்டி ஓவராலாக வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துலாம். இப்போ நிஃப்டி பற்றி நம்ம முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நிஃப்டியோட மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் ஒரு 26,250 இது வந்து நமக்கு வந்து மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஆக்ட் ஆகும். இப்போ இந்த இடம் பார்க்கும்போது மேஜராக வந்து ஒரு சப்போர்ட் லெவல். இது என்னோட வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடம் தான் வந்து நமக்கு வந்து குரூஷியலான ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்து நம்ம நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல தான் இப்போ கேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு ரீட் பண்ண தெரியும்னா ஜஸ்ட் இங்கேயே வந்து கிளியராக ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஒரு ஸ்பின்னிங் டாப் அப்புறம் தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு புல் பேக். ஓகே, இப்போ இதில் வந்து வேற என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து செல்லிங் போங்க, அது வரையும் வந்து செல்லிங் போகிறது சேஃப் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அங்கிருந்தே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து நிஃப்டியில் வந்து நியர்லி ஒரு 900 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் இது வரையும் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது வேற என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது லாஸ்ட் இதுலேயே வந்து நான் சொல்லியிருந்தேன். இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு சேனலில் வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி. இப்போ நிஃப்டி வந்து சேனலில் வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு விஷயம், இந்த சேனல் வந்து நமக்கு வந்து அப்சைட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி இது வந்து நம்ம முன்னாடியே வந்து சொன்ன ஒரு விஷயம். ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ மார்க்கெட் ஒரு நியூஸை பேஸ் பண்ணிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணுறதை விட ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுன்னு சொல்லி முன்னாடியே தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொசிஷன் எடுத்தாலே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால பண்ண முடியும். அப்போ இங்க இருக்கிற அந்த ஃபார்மேஷன் வந்து கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு வேல்ட் ஆச்சுன்னா இது வந்து நமக்கு அப்சைட்ல வந்து பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லியிருப்பேன். இப்போ மார்க்கெட் வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து சேனலை விட்டு வெளியில வந்து இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நியர்லி ஒரு 23,129. அப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் இந்த கேண்டில் விட்டு மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் சொல்லி பார்க்கும்போது நிஃப்டி அரௌண்ட் ஒரு 23,476 இந்த டார்கெட்ல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுல வந்து வேற என்ன டீடைல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க கிளியரா வந்து நமக்கு வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிருந்தது. தெரியுதா? அப்போ ஒரு
ட்ரேட் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து ஒரு 3 to 4 கன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு சேனல், செகண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் வருது. அப்போ அந்த பேட்டர்னோட இதுவும் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்கே வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புல் பேக் தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. அப்போ நாளைக்கு வந்து திரும்பி நம்மளுக்கு அந்த பையிங் நியூஸ் என்ன வேணா இருக்கட்டும், நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ 23,476 இந்த ரேஞ்ச் வந்து பேங்க் நிஃப்டில வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சுனாலும் நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 23,650 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஓகே. இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ முன்னாடியே வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேனல் ஃபார்ம் ஆகுது. அப்போ சேனல் வந்து நம்மளுக்கு வந்து அப்சைடில் தான் வந்து பிரேக் அவுட் ஆகுன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து மார்க்கெட் இருக்குது. அப்சைடில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு டார்கெட் கொடுத்தாச்சு. இங்கே இந்த ரிஜெக்ஷன் வந்து ஏன் வந்ததுன்னா மார்க்கெட் இங்கே ஃபார்ம் ஆன பேட்டர்ன்ஸோட டார்கெட் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ரிஜெக்ஷன்ஸ் ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்டாப் பண்ணிட்டிங் மாதிரி இருக்கும். எப்பயுமே மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஒரு டார்கெட் வந்து எப்பயுமே மார்க்கெட்டில் கொடுத்ததுன்னா அடுத்ததில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து மார்க்கெட்டில் வரும். அப்போது இங்கே வந்து நம்மளுக்கு வந்து டார்கெட் முடிச்சதுனால இங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு திரும்பி மார்க்கெட் வந்து இங்கேருந்து புல் பேக் கொடுத்துருக்கு. அப்போது நிஃப்டி இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. ஓவரால் ட்ரெண்ட் ஸ்டில் இது வந்து பை, ஏன்னா இது கீழே ஃபாலோ ஆகும்போது நம்ம சொன்ன விஷயம் ட்ரெண்ட் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை. இது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ஷன் சொல்லியிருந்தோம். இப்போ மேலே இருந்து கீழே ஃபாலோ ஆனது எல்லாமே கரெக்ஷன் சொல்லியிருந்தோம். திரும்ப மார்க்கெட்டாக இருக்குது இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்கு. அப்போ ஓவரால் நம்மளுக்கு வந்து நிஃப்டி பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ்க்குள்ளே வந்து ட்ரேட் ஆகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பாட்டம் டு டாப், திரும்பியும் இங்கேருந்து மார்க்கெட் வந்து பாட்டம் அடிச்சுட்டு திரும்பியும் டாப் போயிட்டு மார்க்கெட் வந்து இப்போ கரண்ட் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேஸில் தான் வந்து நம்மளுக்கு வந்து நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது இந்த பேட்டர்ன் நம்ம முன்னாடியே ஃபைன் பண்ணியிருந்தா இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கலாம், மார்க்கெட் வந்து ஒரு ஈஸியாக ட்ரேட் பண்ணுற ஒரு மெத்தட் தான் வந்து நமக்கு சைட் வேஸ் மார்க்கெட். டாப்பில் இருந்தால் செல், பாட்டமில் இருந்தால் பை. அப்போது நீங்கள் ஜஸ்ட் என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணுறதா இருந்தால் இந்த பேட்டர்ன்ஸ் நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் தான். அப்போ மார்க்கெட் என்ன இருக்குது, இங்கேருந்து எக்ஸாக்டாக சப்போர்ட் லெவல் எடுத்துகிட்டு இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அப்போது இந்த சப்போர்ட் லெவல் வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகும் அதையும் நம்மளால் முன்னாடியே ஃபைன் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நம்ம அதையும் வந்து முன்னாடியே வந்து ஃபைன் பண்ண முடியும். இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. அப்போது நிஃப்டி இப்போ இங்கேருந்து பவுன்ஸ் ஆன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் லெவல், அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அப்போது நியூஸஸும் பேக்கப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த சீஸ்ஃபயர் அந்த நியூஸஸ் எல்லாம் ஏன் இந்த இடத்துல வரணும், புரியுதா? கீழே ஃபாலோ ஆகும்போதெல்லாம் நெகட்டிவ் நியூஸஸ், மேலே போகும்போது எல்லாமே வந்து பாசிட்டிவ் நியூஸ். அப்போது இங்கே ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனதுனால நமக்கு அந்த நியூஸஸ் வருதா, இல்லை அந்த நியூஸஸ் வரதுனால இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதானா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சார்ட் ஒரு இன்ஸ்டியூஷன் லெவலில் வந்து அவங்க பை பண்ண போகிறாங்களா இல்லை சேல் பண்ண போகிறாங்களா அது நம்மளுக்கு கிளியராக காட்டும். அதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடியே வந்து ஒரு பை பொசிஷன் இல்லை செல் பொசிஷன் இங்கே இதுக்கு ஒரு ஃபார்மேஷன் பேஸ் பண்ணி எடுத்தாலே மார்க்கெட் அந்த நியூஸஸ் பேக்கப் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஓகே. ஓகே. இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நிஃப்டி பார்க்கும்போது இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்ட் ஆன இடம். இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ட்ரேட் ஆகுது. திரும்ப இங்கே வந்து நீங்கள் பையிங் போகணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம நிஃப்டியில் ஒரு பையிங் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து ட்ரேட் ஆகுது. தெரியுதா? அதனால் சொல்கிறது மார்க்கெட் எப்பயுமே வந்து ஒரு 3 to 4 கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். அப்போ அது பேஸ் பண்ணிவிட்டு ஒரு பை ஆன் செல்லான்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால் எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தோம். அப்போது இன்றைக்கி வந்து நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு கேப் அப், ஆனால் கேப் அப் இடத்துல என்ன இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே டைமில் வந்து இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனில் வந்து இன்றைக்கி இருக்குது மார்க்கெட். அப்போ ட்ரெண்ட் லைன் இருக்கும்போது இந்த இடத்துல பை பண்ணுமா செல் பண்ணுவோமா? ட்ரெண்ட் லைன் ஒரு ஹாரிசான்டல் இருந்துச்சுன்னா ட்ரெண்ட் லைன், இதுவே டயகனல் ஆச்சுன்னா இது வந்து நம்ம சப்போர்ட்
ஹாரிசான்டல் இருந்துச்சுன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இதுவே நம்மளுக்கு டயகனலாக இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவோம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து ஆக்ட் ஆகும். அப்போது மார்க்கெட் இன்றைக்கி கேப் அப் கொடுத்துட்டோம், ஒரு சைட்வேஸ்க்குள்ளே ட்ரேட் ஆனதுக்கு ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் இருக்கும். அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இப்போ நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து நம்ம நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நியர்பை டார்கெட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது அரௌண்ட் 24,600 இந்த ரேஞ்ச் அரௌண்ட் 300 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் நம்ம நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒன்ஸ் இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ். இப்போ கரண்ட்டாக வந்து எங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் தான் வந்து அந்த பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அப்போது பேங்க் நிஃப்டி இது வந்து சடனாக ஒரு நியூஸ்னால, இப்போ நான் சொல்லியிருந்தேன் அந்த பாகிஸ்தான் அந்த நியூஸ்னால இது மேலே போச்சானா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நியூஸ் வந்து இப்போது பாகிஸ்தான் நியூஸ், அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ்னு சொல்லி மார்க்கெட் மேலே போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நெகட்டிவ் நியூஸஸ் அதோட கம்பேர் பண்ணும்போது நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருந்து அப்போ மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நெகட்டிவ் நியூஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். அதனால் மார்க்கெட்டில் எப்பயுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு நியூஸுமே இருக்கும். நம்ம எது கன்சிடர் பண்ணுறோம், ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நெகட்டிவ் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம், மேலே போச்சுன்னா உடனே பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அது அப்போ ஜஸ்ட் நம்மளோட மைண்ட் செட் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அதை தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போது பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இங்கிருந்து ஒரு புல் பேக். இப்போ பேங்க் நிஃப்டியில் நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம், பேங்க் நிஃப்டிலேயே வந்து ஒரு சேனலில் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி. இப்போ பேங்க் நிஃப்டி முன்னாடியே சொல்லியிருந்தோம் இது வந்து சேனலில் வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி. அப்போ பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக எங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் தான் வந்து நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போது இது வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சு. இப்போ நாளைக்கு வந்து நம்மளுக்கு இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பேங்க் நிஃப்டி அரௌண்ட் 53,380, அதுக்கப்புறம் வந்து 54,170 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பேங்க் நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் ஒன்றும் நிறைய டீட்டெயில்ஸும் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக வந்து நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் கொடுத்துட்டு தான் ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் அந்த ஒரு கேப் டவுன் கொடுத்த ரீசனும் சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நமக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து ஹிட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து அது மொமெண்டம். அப்போ இந்த மொமெண்டம் வந்து நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பேங்க் நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 700 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துருந்தது. இப்போது பேங்க் நிஃப்டியும் இதுவும் நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் தான், ஒரு வெஜ் பேட்டர்ன் டார்கெட் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் எங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல். இப்போது இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆனது. இப்போ எக்ஸாக்டாக திரும்ப நம்மளுக்கு அதே இடம் தான் ஒரு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு கேண்டல்ஸ், இப்போ ரிவர்சல் கேண்டல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ கிளியராக நம்மளுக்கு வந்து ஒரு ரிவர்சல் கேண்டல் பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 வீக்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் வந்து நம்மளுக்கு வந்து இப்போது பேங்க் நிஃப்டிலேயும் வந்து கொடுத்துருக்கு. அப்போ பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது இப்போ கரண்ட்டாக வந்து பேங்க் நிஃப்டி ஒரு நியர்பை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 56,564 இது வந்து நமக்கு வந்து நியர்பை ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். அப்போ அது நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது 57,442 இந்த ரேஞ்ச் பேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட் லெவல் எடுத்துகிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து நம்ம ஒரு அப்சைட் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போது இது வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது ஷார்ட் டேர்மில் நல்ல ஸ்டாக்ஸ் பிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயில் பார்த்துக்கலாம். இப்போது க்ரூட் ஆயில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு $120 வந்து ஹிட் பண்ணிவிட்டு $120 வந்து ஹிட் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது அரௌண்ட் $91 வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. இப்போ க்ரூட் ஆயில் ஃபால் ஆனதுக்கான ரீசன் வந்து நம்மளுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
க்ரூட் ஆயில் வந்து இப்போ இந்த ரேஞ்ச் ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகுது. அரௌண்ட் ஒரு $115. இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல. மார்க்கெட் வந்து ஒரு தடவை நம்மளுக்கு ஹிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போது இதுவே வந்து பார்த்திங்கன்னா 2011 இந்த ரிஜெக்ஷன் கொடுத்துருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா 2022 சேம் அதே இடம் வந்து ஹிட் பண்ணிட்டுக்கப்புறம் மார்க்கெட் இந்த இடம் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியாமல் திரும்பியும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் கொடுத்துட்டு இப்போது கரண்ட் சினாரியில் பார்க்கும்போது எக்ஸாக்டாக ஒரு டபுள் டாப் பாட்டம் வந்து இங்கே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ எக்ஸாக்டாக டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிட்டு திரும்பியும் நம்மளுக்கு வந்து என்னாச்சு அந்த நியூஸஸ் பேஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துருந்தோம். அப்போது இந்த வாட்டியும் நம்மளுக்கு வந்து என்னாச்சுன்னா இந்த இடம் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல. அப்போது மார்க்கெட் இப்போ க்ரூட் ஆயில் பொறுத்தவரையும் 115 இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா க்ரூட் ஆயிலில் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இப்போது கரண்ட் சினாரியில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ க்ரூட் ஆயில் வந்து இன்னும் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ க்ரூட் ஆயில் பார்க்கும்போது எக்ஸாக்ட் நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் தான் வந்து ட்ரேட் ஆகுது. இப்போது க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து அந்த $91 மேஜராக வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகுது. ஒன்ஸ் இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து நம்ம க்ரூட் ஆயிலில் வந்து ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு $80 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 0.5 இருக்குது. அப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து நியர்பை சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆகணும். இந்த சப்போர்ட் லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் வரையும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அதனால் க்ரூட் ஆயில் திரும்ப நம்மளுக்கு வந்து ஒரு பீக் ஒரு நல்ல மொமெண்டம் வந்து பையிங் சைடில் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 115 இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து நம்ம க்ரூட் ஆயிலில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் வந்து க்ரூட் ஆயில் இப்போ கரண்ட்டாக வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ எப்படி நான் நிஃப்டி சொல்லணும், பேங்க் நிஃப்டி வந்து நான் வந்து ஜஸ்ட் நான் அட்டாச் பண்ணுறேன். முன்னாடி நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ண சொல்லி அதையும் வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஓகே, மார்க்கெட் வந்து சும்மா ஒரு கேம்பிளிங் கிடையாது, இது மேனிப்புலேஷன் நம்ம சொல்லும்போது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத நம்ம என்ன பண்ணுவோம், மேனிப்புலேஷன் சொல்லுவோம். பட் இது நம்மளால் முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணால் அது ஒரு பிஸ்னஸாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஜஸ்ட் அதை வந்து ஒரு கேம்பிளிங் அந்த மாதிரி வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். இட்ஸ் ஓகே, இப்போது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்களும் வந்து இதை அனலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து கால்ஸாக கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்கள் ஃபினான்ஷியல் கேட்டு அதை பேஸ் பண்ணிட்டு உங்களோட டிசிஷன்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நான் சொன்னது எதுவுமே வந்து கால்ஸ் கிடையாது. ஜஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அது ஜஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ஷேர் பண்ணேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். தேங்க்யூ.